பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் சட்டம் ஒழுங்குனா முதல்ல என்ன, அது முதல்ல புரியுதுங்க எல்லாருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு அறிவுஜீவிகள் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் சம்பவமே நடக்காமல் இருக்கிறது தான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தனிநபருடைய சம்பவங்களுக்கு காதலிக்க மறுத்ததால் பெண் மீது தாக்குதல், இதுதான் நீங்கள் சொன்ன 2வது சப்ஜெக்ட். ஆமாம். இதுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்கும் நீங்கள் விளக்கம் சொல்லணும். ஒன்று. சரி, இப்போ நடக்கலாமா? நடக்கவே கூடாது. அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, நடவடிக்கை எடுக்கிறது சட்டம் கடமையை செய்யும். சட்டம் கடமையை செய்திருக்கிறது. முதல்ல சட்டம் ஒழுங்குனா என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் அதுக்கு காரணம் காரியங்களை சொல்லி அதுக்கு சாக்கு சொல்லி அது அப்படி நடக்கல, இது இப்படி நடக்கல, அது இதுதான் காரணம்னு சாக்கெல்லாம் சொல்லாம யார் ஈடுபட்டிருந்தாலும், அது என்ன யார் எவன் ஈடுபட்டிருந்தாலும் அவன் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் சட்டம் ஒழுங்கு. தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் அவர் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. சில பேர் பாத்ரூம்ல வழுக்கி விடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கிறோம், நடவடிக்கை பல பேர் வழுக்கி விடுறாங்க. அதுதான் சொல்றேன், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் வழுக்கி விடுறாங்க. அதாவதுங்க, ஒரு பெண்ணிடத்தில் அத்துமீறல் ஈடுபட்டால், தவறான செயலில் ஈடுபட்டால், நீங்க சொல்ற அந்த பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு ஈடுபட்டால் அவனை பாத்ரூம்ல வழுக்கி விட வச்சா அது தமிழ்நாடு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இல்ல 13 பேர் சேர்ந்து கற்பழித்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவனை மாலை போட்டு வரவேற்றால் அது குஜராத் மாடல் ஆட்சி.